ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி கதை சொல்லவா? ஹோட்டலில் ஒருவர் சாப்பிட்டு முடித்த பின் சொன்ன யோசனை இது. அவர் சாப்பிட்டு முடித்த பிறகு நேரடியாக ஹோட்டல் உரிமையாளரிடம் சென்று இதை கூறினார். ஐயா, உங்கள் ஹோட்டலில் 4 சுவரிலும் சிக்கன், வறுத்த மீன், இட்லி, தோசை, இலையில் சோறு வைத்தாற்போல் புகைப்படங்களை ஒட்டியுள்ளீர்களே, இவற்றையெல்லாம் நீக்கிவிட்டு மீனவர் மீன் பிடிப்பதை போன்ற படங்களை வையுங்கள். மீன் உண்பவன் அந்த மீனவனை நினைத்து பார்த்து உண்ணட்டும். பால் சுரப்பதை போல் ஒரு மாட்டின் புகைப்படத்தை ஒட்டி, 2 வயது வரைதான் நாம் அனைவரும் தாய்ப்பால் குடித்தோம். அதற்கு பிறகு வாழ்நாள் முழுவதும் நாம் குடிக்கும் டீயிலும் காஃபியிலும் இருப்பதெல்லாம் இந்த மாடுகளின் பால்தான் என்று எழுதி போடுங்கள். நீங்கள் ஹிந்துவோ கிறிஸ்தவரோ முஸ்லிமோ, மக்கள் உண்ணும் தினசரி உணவை எந்த கடவுளும் நேரடியாக உங்களுக்கு தரவில்லை. நீங்கள் உண்ணும் உணவு அது விவசாயிகளின் உழைப்பால் வந்தது என்று எழுதுங்கள். ஏனென்றால் விவசாயத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் நாம் இருக்கிறோம்.